என் தங்கப்பிள்ளையே, பஞ்சமி இரவில் உன் அம்மா என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது. கோடியில் ஒரு பிள்ளையால் மட்டுமே இந்த வாக்கினை கேட்க முடியும் என்றால் என் பிள்ளை நீ கோடியில் ஒரு பிள்ளை அல்லவா? என் தங்கமே, எதையெல்லாமோ நினைத்து மனதில் வேதனைப்படுகின்றாய். யார் பேச்சையெல்லாமோ கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்கின்றாய். நீ ஒன்றை உணர்ந்திருந்தால் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்திருக்க மாட்டாய். அது என்ன தெரியுமா? இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற நேரங்களில், அம்மா உனக்காக உன்னை தேடி வந்து நல்ல வாக்கு தருகின்ற நேரங்களில், என் பிள்ளை உனக்கு யாரும் இல்லை என்று நிச்சயமாக நீ நினைத்திருக்க மாட்டாய். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை எல்லாம் நீ பெரிதாக கணக்கில் எடுத்து கொண்டிருக்க மாட்டாய். என் பிள்ளைக்கு மற்றவர்களின் பேச்சு அத்தனை வேதனையை கொடுக்கிறது என்றால் உன் அம்மாவின் பேச்சு ஏன் அத்தனையையும் தாண்டி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்திருந்தால் நிச்சயமாக இந்த வேதனைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை தீண்டி இருக்காது. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சமி இரவில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு வரமாக வந்து சேரும். நீ கேட்டதும் நீ கேட்காததும் உன் வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதையும் கொடுப்பேன். என் பிள்ளை வாழ்க்கையில் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ என்னிடம் சொல்லாமல் நினைத்ததையும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். எனக்கு தேவை என் பிள்ளையின் முகத்தில் மனமகிழ்ச்சி. என் பிள்ளை எப்பொழுதும் என்னை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் என் பிள்ளையின் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் பார்க்க விரும்புகின்றேன். நீ கண்ணீர் சிந்தினால் உன் அம்மாவின் கண்களும் கலங்கிவிடும் அல்லவா? இன்று என் பிள்ளை மனதார என்னை வணங்க ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரம் இந்த தாயானவளுக்கும் என் பிள்ளைக்குமான நேரம். நான் என் பிள்ளையோடு மட்டுமே பேசப் போகின்ற நேரம். என் குழந்தையும் என்னை மட்டுமே நினைக்கின்ற நேரம் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சத்திய வாக்கினை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அதை நான் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என் தங்கமே, நீ எத்தனை விஷயங்களை கேட்டிருந்தாலும் எது உன் வாழ்க்கைக்கு சரி என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது உனக்கு தர வேண்டும், எதை உனக்கு தரக்கூடாது என்று நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால் என் தங்கமே, அம்மா தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள். அம்மா தராததை நமக்கு தேவையில்லாதது என்று எண்ணி நீ விட்டு விட்டால் போதும். எல்லாமே உனக்கானதாக உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, யாரையோ நினைத்து நீ மனம் வேதனைப்படுகின்றாய். அதாவது எத்தனைதான் உன்னோடு நெருக்கமான உறவாக இருந்தாலும் ஒரு நொடியில் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்றவர்கள் சில நாட்களில் திரும்பி வந்திருந்தால் பரவாயில்லை. அவர்களுக்கு உண்மையாகவே அன்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். பல நாட்களாகியும் உன்னை பற்றிய கவலைப்படாமல் உன்னை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் என் தங்கமே, நிஜமாகவே இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு உன்னை பற்றிய எந்த கவலையும் இல்லை என்பதுதான். இவர்களுக்காக உன் நேரத்தை நீ வீணடித்து கொள்ளாதே என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எல்லா விதமான கஷ்டங்களையும் கடந்து வந்த உனக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா? இவர்கள் எல்லாம் உனக்கு அத்தனை பெரிய மனிதர்களா? என் தங்கமே, ஒருவர் உன்னை காயப்படுத்தும் பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அவர்களை பற்றியே நினைத்து கொண்டு அவர்களை பெரிய மனிதர்களாக ஒரு நாளும் நீ ஆக்கிவிடாதே. உன்னை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்று எப்பொழுதும் சிந்தித்துவிடு. வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்.
வார்த்தைகளில் தடித்தவர்களுக்கு ஒரு நாளும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள். யாராக இருந்தாலும் தன்னோடு பழகுகின்றவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கான தன்மானம் ஒன்று இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். மாறாக யார் முன்னால் வேண்டுமானாலும் நாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம், அவர்கள் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தால் அந்த இடத்தில் அவர்களை நாம் ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, பொறுமை எங்கு அவசியம் தெரியுமா? நீ நினைக்கின்ற காரியத்தை அடைகின்ற இடத்தில் உனக்கு பொறுமை அவசியம். அந்த நேரத்தில் ஒரு சிறு அமைதி உனக்கு வெற்றியை கொடுத்துவிடும் என்றால் அந்த வெற்றியினை பெறுவதில்தான் உன்னுடைய முனைப்பு இருக்க வேண்டுமே தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது. அந்த நேரத்தில் உன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மாறாக என் நேரமும் உன்னை சோதிப்பவர்களும் என் நேரமும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களிடத்திலும் பொறுமை தேவை கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்று இந்த வராகி தருகின்ற இந்த வரங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். நீ நினைத்த வாழ்க்கையை அடைந்தே தீருவாய். அது உனக்கு சரியானது என்றால் மட்டுமே கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சமியின் தாயானவளின் வாக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். என் பிள்ளையே, நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் மனதிற்குள் தெளிவாக எண்ணிக்கொள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. என் தங்கமே, நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை அடைவதில் உன்னுடைய முயற்சி எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நல்லதாக இருந்தால் அந்த முயற்சி வெற்றி பெறும். அது நல்லது இல்லை என்றால் அந்த முயற்சி தோல்வி பெறும். எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய நல்லதற்கு என்பதனை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை வாழ வேண்டும். இது மட்டும் போதுமல்லவா? என் குழந்தைக்கு மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் என்று நீ புரிந்து கொள்வதற்கு. என் தங்கமே, நான் பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய கவனம் என் மீது இருக்க வேண்டும். அம்மா உன்னோடு இருக்கிறாள் என்ற எண்ணம் என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் வருகின்றாள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மாறாக உனக்கு வாழ்க்கையில் எந்த கவலையும் தேவையில்லை. என் பிள்ளைக்கு மனதில் எந்த விதமான எண்ணங்களும் தேவையில்லை. என் குழந்தை, மனதிற்குள் வேதனை என்ற ஒன்று அவசியம் இல்லை. அடுத்தவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அதற்கு நீ ஒருபொழுதும் முக்கியத்துவம் கொடுக்காதே. அவரவர்கள் செய்கின்ற செயலுக்கு பலனை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற எதிரியையும் துரோகியையும் ஒழித்து கட்டுகின்றேன். இன்று இரவே இந்த வராகி யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன். என் தங்கமே, நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வரத்தினால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான மாற்றம் உனக்குள்ளேயே தெரிய போகின்றது. எவன் உன்னை எதிர்த்து நின்றானோ, எவன் உன்னை வாழ்க்கையில் ஒழித்து கட்ட சுற்றி திரிந்தானோ, அவன் தன் வாழ்க்கையை இழந்து நிர்கதியாய் நிற்கத்தான் போகின்றான். அடுத்தவனுக்கு செய்ய நினைத்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை உணரத்தான் போகின்றான். என் தங்கமே, எல்லாவற்றையும் அவன் உணர்கின்ற நேரம் நிச்சயமாக அவன் வாழ்க்கை அவன் கையில் இருக்காது. யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தண்டனையில் எந்த பாரபட்சமும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை விடுத்து வராகி நம் வாழ்க்கையை நமக்கு நிலைநாட்டி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் போதும். என்றும் என்னுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். பஞ்சமி வாக்கு என்பது எல்லோர் வாழ்க்கையிலும் கிடைத்தும் விடாது, நிறைவேறியும் விடாது. என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் அது நடத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தினால் நிச்சயமாக என் குழந்தை மனம் மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நடந்து முடிந்த பிறகு உன் அம்மா எனக்கு நன்றி சொல்ல நீ நிச்சயமாக வருவாய். அப்பொழுது இந்த தாயினுடைய அன்பினை என் குழந்தை சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொள்கின்ற நேரங்கள் எல்லாமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாக உணர்த்தி காட்டும். உன்னை விட்டு நான் வேறெங்கும் செல்லவில்லை. எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற
இருக்கின்றேன் என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டும். இன்று இரவு இந்த தாயானவளின் சுயரூபத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. அதை தெரிந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்து உனக்கு நல்ல காலம் பிறந்துவிடும். நம்பிக்கையோடு இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.